Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்டு சப்பாத்தி ரொட்டி அந்த மாதிரிக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 2 வெங்காயம் 1 தக்காளி வதக்கிட்டு இன்னொரு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயம் 1 குடமிளகா 2 பச்சை மிளகா அதை ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். இது லைட்டாக சிம்மில் வச்சு வறுப்பட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். அதே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3மே சம அளவு எடுத்துக்கோங்க. அதோட 2 கிராம்பு 2 ஏலக்காய் 10 மிளகு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடாமல் வாசனை வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். கேஸை சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மசாலா. இது நல்லா ஆறினத்துக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அதே சேம் கடாயில் ஒரே 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோடையே 1 தக்காளி, ரெண்டும் சேர்ந்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி தொக்கு பதத்தில் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த மசாலா சாமானில் 2 ஏலக்காய் போட்டோம். அதோட தோலோடு போட்டிங்கன்னா கசப்பு ஏறிடும். அதனால் தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சீடை மட்டும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரே 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு விழுதை போட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், அடி பிடிக்காமையும் இருக்கும். உங்களுக்கு அந்த பட்டர்லையே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதோடையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் அதோடையே நம்ம சதுரமாக வெட்டி வச்சுருக்கிற 1 வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சதுரமாக வெட்டி வச்சுருக்கிற குடமிளகாயையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க, இதே ஷேப்பில் தான் இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா தான் அது நல்ல மேலே நமக்கு க்ரன்ச்சியாக கிடைக்கும். இப்போ லைட்டாக ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆனியன் கேப்சிகம் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி அலம்பி அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடையே நம்ம செகண்டாக அரைச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு வேணுமான்னு செக் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிடுங்க.
இப்போ இந்த கிரேவி வந்து கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயெலாம் மேலே மிதந்து வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வற்றி இருக்கும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். எண்ணெயெலாம் மேலே மிதந்து வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா தான் அந்த கிரேவி கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக கிடைக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி நமக்கு மேலே எண்ணெய் மிதந்து மேலே வந்து கிரேவி கலரே பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். சூப்பராக திக்காக நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொட்டியோட சூப்பராக இருக்கும். ரைஸு பாஸ்மதி ரைஸோட ரொம்ப மேட்ச் ஆகும். புல்கா ரொட்டி நீங்கள் நான் எது வேணாலும் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வீக்கெண்டில் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி ஐட்டம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.